ஹை காஸ் ஒரு ஃபிக்ஸ் நம்ம இன்றைக்கி சுகாவோட ஒரு ஒன் ஷாட்டோடு நான் வந்திருக்கேன். மை சோல்மேட். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இல்லை இன்னொரு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து நம்ம நம்ஜூனோட ஸ்டோரி. நான் ஒரு தம்ப்ளைன் கோளாறால் தம்ப்ளைனுக்கு வந்து ஃபேஸ் செட் ஆகலைன்ட்டு நம்ம சுகாவை மாற்றி கேரக்டர் சுகாவே மாற்றிட்டேன். ஹீரோவே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. நிறைய பேர் கேட்பீங்க, என்ன வீடியோவும் வரல, போடுற சொன்ன வீடியோவும் காணலை அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லாமே போடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு கிடைக்கிற டைம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ காதிக்குள்ளே போயிடலாம். பெருசாக இன்ட்ரோலாம் கிடையாது. நம்ம அப்படியே போக போக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேடா. இப்போ ஸ்டார்டிங்கில் சுகா தான் அவங்கள எழுப்பிட்டுருக்காரு. வயன் வயன் அந்த மாதிரி சுகா சொல்ல, நீங்கள் வந்து ஐயோ சொல்லுங்க என்னங்க வேணும்ன்ற மாதிரி வியந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ சுகா குட் மார்னிங் அப்படின்றான். நீங்கள் வந்து குட் மார்னிங் அப்படின்றீங்க. சுகா கையில் வந்து 2 கப் வச்சுருக்கா. நீங்கள் அவனே பார்க்குறீங்க. காஃபி ஆர் டீ அந்த மாதிரி கேட்க, காஃபி ஆர் டீ அந்த மாதிரி கேட்குறான். காஃபி அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறீங்க. இப்போ சுகா வந்து நீ எப்பவுமே இப்போ திரும்ப 10 o'clock தான் இந்த என்ன அந்த மாதிரி கேட்குறான். இல்லைங்க, நேற்று தான் மேரேஜ், அந்த டென்ஷனு, அந்த ஒர்க்கு தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இழுத்து முடிக்கிறீங்க. இப்போ சுகா வந்து பக்கத்தில் உட்காரான். நீங்கள் அப்படி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நீ ஃப்ரீயாகு. சரியா? எனக்கு எப்படி சொல்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினா தான் பிடிக்கும். அண்டு நீ என்கிட்ட எதுவும் பயப்படுறியான்னு என்னை பார்த்து நான் அவ்வளோ டெரராவாக இருக்குது அப்படின்னு நீ வந்து டிங்கின்னு இல்லைன்றீங்க. இல்லைல்ல, பாரு, நான் மனுஷன்தான். நானும் நான் பொண்ணு பக்கம் வந்த அண்ணிலேருந்து பார்க்குறேன். என்னை பார்த்தாலே உன் தலை குனிச்சிக்கிற, இல்லை பேசும்போது பயப்படுற, நான் என்ன வில்ல மாதிரியா இருக்கேன்ற மாதிரி சுகா கேட்குறான். நீங்கள் அவனை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. சரி, அப்போ நான் எப்படி இருக்கேன் அந்த மாதிரி கேட்குறான். நல்லா இருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சுகாவும், இங்கே பாரு, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் எனக்கு புரியுது. ஏன்னா என்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, என்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. 2 பேர் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நாள் ஃப்ரெண்டாக பேசு. அதுக்கப்புறம் லைக் இந்த வாங்க போங்கலாம் வேணாம், ஜஸ்ட் கால் மீ சுகா. ஓகே அந்த மாதிரி சொல்கிறான். உரிமையாகவே சொல்கிறான். ஓகே சுகா அப்படின்றீங்க. குட் கேர்ள். எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறேன், கீழே எல்லாம் சமைச்சி வச்சுட்டேன் அந்த மாதிரி சொல்கிறான். அவனே பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி தெரிஞ்சு மெய்ட் நான் வர சொல்லிடுறேன் அந்த மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து இல்லை மெய்டெல்லாம் வேண்டாம், நானே வீட்டு வேலைலாம் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்ல, அட ஒரே ஆள் இவ்வளோ பெரிய வீடு நீ மட்டும் பார்த்துப்பியா அந்த மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல, என் அம்மா அப்பாலாம் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருவேன், என் ஒய்ஃப் கூட நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இந்த வீடு நான் தான் கட்டினேன். சரியா? இது நம்ம வீடு, அது ஃபஸ்ட் நீ ஃபீல் பண்ணு. இங்கே யாரும் வரமாட்டாங்க, உனக்கு நான், எனக்கு நீ, இந்த மெய்டு, அவ்வளோதான் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடுறான். நீங்கள் என்ன இவன் யாருமே இல்லாமல் 2 பேருக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பெரிய வீடுன்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ சுகர் ரெஸ்ட் ரூம்லன்ட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்காம போய் வாஷ்ரூமில் போய் ப்ரஷ் பண்ணு போ அப்படின்னு சொல்கிற ரெஸ்ட் ரூமில் இருந்துக்கிட்டு நீங்களும் வந்து அதுக்கப்புறம் போய் கிளம்புறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சுகா வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். இப்போ நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க, யாருமே இல்லை. ஒரு மாதிரி சோஃபாவில் வந்து நீஸை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து ஏதோ பற்றியோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே தான் அந்த டேவும் போகுது. இப்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு 1 வீக் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ சுகாவும் நீங்கள் கிச்சனில் வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்கீங்க. இப்போ சுகா வந்து என்ன இவன் 1 வீக் ஆச்சு எதுவுமே பேசவும் மாட்டேங்கிறா, கேட்டு கேள்வி பதில் சொல்கிறா, சரி நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பொறுமையாக கிச்சனுக்குள்ளே ஏந்து வரான். இப்போ நீங்கள் வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்கீங்களா, நீங்கள் சைலண்டாக கழுவிட்டுருக்கீங்க. இப்போ சுகா எப்போ பாரு நான் அமைதியோ டென்ஷன் ஆகுதுன்ற மாதிரி அப்படியே பொறுமையாக வரான். நீங்கள் கழுவிட்டுருக்கீங்க. இப்போ சுகா வந்துட்டு அவன் பண்ணிட்டு ஓய் அப்படின்றான். பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு அப்படின்னு நிற்கிறீங்க. இப்போ சுகா லைட்டாக லைக் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக வரான். திரும்பிட்டீங்க. என்ன பண்ணுற, நீ மட்டும் பாத்திரம் கழுவிட்டுருக்க, நான் வேணால் ஹெல்ப் பண்ணவான்றான். நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா. இத்தனைக்கும் சுகாவுக்கும் உங்களுக்கு ஒரு 10 கேப்பு தான் இருக்கும். பக்கத்தில் தான் லைக் சும்மா தான் வந்திருப்பான். தள்ளி போகணுன்னே
ஓகே. நான் சும்மா தான் வந்தேன். உடனே நீங்க வந்து இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு, ஆ மறுபடியும் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டீங்க. சுகாக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பண்ண தப்பு தானே. ஏன்னா, அவ நம்மகிட்ட இன்னும் சேஃபா ஃபீல் பண்ணல. பக்கத்துல வந்துரக்கூடாதுன்ற மாரி யோசிச்சுட்டு, உங்கள தான் பார்த்து நின்னுட்டுருக்கா. இப்ப நீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சாப்பிட? அந்த மாரி கேட்குறீங்க. சுகா வந்து, அப்படின்றான். இல்ல நேரமா நின்னுட்டுருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? அப்படின்றீங்க. சுகா வந்து, நம்ம எங்க வெளிய போலாமா? அப்படின்னு கேட்குறான். நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. லிசன் வயன், எனக்கு புரியல வயன். 1 வீக்கா நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ என் ஒய்ஃப்டி. நான் எப்படி சொல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். நான் அந்த மாதிரி பேசுகிறேன். இப்போ அவனை பார்க்குறீங்க. எனக்கு தெரியல உனக்கு என்னை பிடிக்கலையா? நீ ஓப்பனாக சொல்லிடு. ஏன்னா நானும் 1 வீக்காக பார்க்குறேன். மேரேஜுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு கேட்கும்போது முடியாதுன்ட்ட. இப்போ எனக்கு தெரியல. நான் உன்னை தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க அவங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அப்போது வாட் இஸ் அ ப்ராப்ளம்? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். எப்படி சொல்ல, ஃபீவர் அம்மா அப்பா யாராவது பார்க்கணுமா அந்த மாதிரி கேட்குறான். இல்லைன்னு தலையாட்டுறீங்க. ஷிபாக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. நீ ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறேன் என்கிட்ட அது மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து என்ன பிரச்சனைனா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் ஏதாவது ஜாபுக்கு போவான்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ சுகாவும் அப்படியே உங்களே பார்க்குறான். உங்களுக்கு வேணான்னு சொல்லுங்கள் பரவாயில்ல, நான் போகல அப்படின்றீங்க. உனக்கு ஜாபுக்கு போனால் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பாரு, உனக்கு எப்படி இருக்க தோணுதோ நீ அப்படி இரு. ஐ கிவ் யூ ஃபுல் ஃப்ரீடம். உன் ஃப்ரீடம்லாம் நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி என் ஃப்ரீடம்லாம் நீ தலையிட வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஒரு ஒய்ஃபுன்றவங்க எப்படி இருக்கணும்னா, என்னோடய ஃபீலிங்ஸ், என்னோடய கஷ்டம், என் சோகம் எல்லாமே ஷேர் பண்ணிக்க ஒரு பர்சன் வேணும்னு நான் நினச்சேன். எனக்கு உன்னை பார்த்தப்போ அந்த பர்சன் நீயே தான் இருக்கணும், லைஃப் லாங் என் கூட இருக்கணும்னு நினச்சி தான் நான் அவனை மேரேஜ் பண்ணுன்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஒரு மாதிரி லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கி அவனை பார்த்துட்ருக்கீங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன, ஏன் கண்ணு கலங்குதுன்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஆகுது. லைக் பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணு கலங்கினா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை சும்மா தான் சோப் பட்டுருச்சு லைட்டாக அப்படின்ற மாதிரி கண்ணு இருக்கிற பண்ணுறீங்க. இப்போ சுகாவும், எனக்கு தெரியல, எனக்கு இப்போ கூட வந்து உனக்கு எனக்கு பிடிக்கல போல். இல்லை நீ சொல்லு, நான் வேணால் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முழுங்குறான். நீ வந்து ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு இது கம்ஃபர்ட் ஆகலை, அந்த வீடு அவங்க கூட பேசுகிறது எதுவுமே கம்ஃபர்ட் ஆகலை, அதான் புரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவும் ஓகே புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நம்ம இப்போ வெளியே போகலாமா, இல்லை நான் வழக்கம் போல் போய் ரூமில் படுத்து தூங்கிடுவான்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலோட போகலாம் வெளியேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் சுகாவும் ஒரு பார்க்கில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. லைக் சுகா வந்து உங்கள்கிட்ட நிறைய சொல்கிறான், நான் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுலேயும் வந்து முக்கியமாக நம்ம டேயாங் பற்றி சொல்லிக்கிட்டு வரான். என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்போது நீங்கள் வந்து யார், அவன் பேர் கிம் தேயாங், அவனை வந்து தேயாங்னு கூப்பிடுவோம். ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணும் அவன் பின்னா தான் சுத்தம் தெரியுமா, எனக்குலாம் சிரிகாண்டா ஆகுன்ற மாதிரி சுகா சொல்லிட்டு வரேன். நீங்கள் சிரிக்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் சிரிக்கிறது பார்க்குறான். ஏங்க அப்படி சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்ல. எங்கள் பாருவான் நீ இப்போ சொன்ன வாங்க போங்க அதெல்லாம் வேண்டாண்ணா சுகான்னு சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். சரி சுகா, ஏன் அவர் அப்படி சொல்கிறீங்கன்னா, வேறு என்னம்மா, ஒரு வாரத்தில் ஒரு பொண்ணு லவ் பண்ணால் பரவாயில்ல, வாரத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணு லவ் பண்ணுற, ஒவ்வொரு பொண்ணு டேட்டு கூப்பிட்டு போகிறான்ற மாதிரி சுகா சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஆமாம், இவனாவது பரவாயில்ல, இன்னொருத்தன் இருக்கிறான், எப்பா சாமி அவன் வந்து எந்த பப்பில் எங்கே ஆடிட்டுருக்கான்னு தெரியலன்ற மாதிரி சுகா சொல்லிட்டு சிரிச்சிட்டு வரான். சுகா வந்து நம்ம ஒவ்வொரு மெம்பர் பற்றி நம்ம சொல்லிட்டு வரேன். நீங்கள் வந்து இப்போது சுகா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சுகா என்ன அந்த மாதிரி கேட்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இப்படி இல்லை அந்த மாதிரி சுகாவை பற்றி நீங்கள் கேட்க எனக்கு அது பிடிக்கல அந்த மாதிரி சுகா சொல்கிறான். சொல்லிட்டு வந்து வரான். பிடிக்கலையா, அவங்களாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. சுகா வந்து என்ன எனக்கு லைஃப் என்ஜாய் பண்ண தெரிலன்னு சொல்கிறியா அந்த மாதிரி சுகா வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். இல்லை நான் அப்படி சொல்லலை, உங்கள் ஃப்ரெண்டு லைக் கேர்ள்ஸ்கிட்ட பேசுகிறது அண்டு ஒரு ஃப்ரெண்டு படிப்பாளின்னு அப்படின்றீங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு அப்படிலாம் சொல்கிறீங்க.
ஆனா நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க. அன்னைக்கு பார்க்குற உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் ஒரு மாதிரி என்னன்னா என்னன்ற மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சுகா. அந்த மாதிரி சொல்ல சுகாவும் என்னால் கொடுத்தா உனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்றான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ வந்து சுகாவும் எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நானே படித்து நானே ஜாப் போய் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு லைக் அப்போ என்ஜாய் பண்ண முடியல. ஸோ உங்க கூட சேர்ந்து இப்போது எல்லாம் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன்ற மாதிரி சுகா சொல்கிறான். இப்போ சுகாவும் இப்போ சொன்னல என்னை புரிஞ்சிக்க முடியலன்ட்டு எனக்கும் உங்ககிட்ட அதான் ஃபீல் ஆகுது. லைக்கு எப்படி சொல்லவும் தெரியல எனக்கு அந்த மாதிரி சுகா சொல்கிறான். சரி இப்போ சுகாவும் நான் தானே ஒன்றா பேசிட்டு வரேன், நீ தான் பேசு அந்த மாதிரி சொல்லிட்டு பேஜில் வந்து உட்காரான். அப்பா முடியல அப்படின்ட்டு சுகா வந்து அந்த கால் வலிக்குது நம்ம பண்ணலாம். லைக் உங்கள் கணக்கு சுகா அழகாக தெரியுறேன். இப்போ எத்தனை நாள் பார்த்த சுகாவுக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி அழகாக தெரியுறான். இப்போ நீங்கள் வந்து என்னை பற்றி சொல்கிறதுக்கெலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் நான் பேசிக்காகவே எக்ஸோவர்ட்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. காலை தேய்ச்சிட்டு இருப்பான். சடனாக திரும்பி உங்களை பார்க்குறான். எக்ஸோவர்ட்னா என்னன்னு மீனிங் தெரியுமா உனக்குன்ற மாதிரி சுகா வந்து கேட்குறான். தெரியுமே அந்த மாதிரி சொல்ல. நீ எக்ஸோவர்ட்டா அந்த மாதிரி கேட்க. ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா எக்ஸோவர்ட்னா லொடோன்னு பேசிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. நீ வாயே திறக்க மாட்டேங்கிறே, நீ எக்ஸோவர்ட்டான்ற மாதிரி சுகா கேட்க. இப்போ நீங்கள் வந்து போக போக தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. என்ன அண்ணே நம்பி மாதிரி தான் சேஞ்ச் ஆகிடுவியா என்ன? இப்போ நீங்கள் வந்து சுகா கூடமா நல்லா கம்ஃபர்ட் ஆகிட்டு நீங்களும் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து பிரியாணினா செம்மையாக பிடிக்கும் பா. அதுலேயும் வந்து அந்த லெக் பீஸ் இருக்குது தெரியுமா சுகா, அந்த மாதிரி அந்த பிரியாணி நம்ம ரசித்து சொல்லுவோம் நம்ம சொல்லிட்டு வரீங்க. சுகா உங்களை ஆன்னு பார்த்துட்ருக்குறான். ஏன்னா 1 வீக்காக இல்லாத ஒயனா இது அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் வந்து அங்கே வந்து பாப்கார்ன் விற்றுட்ருக்காங்க. நீங்கள் வந்து சுகா பாப்கார்ன் விற்கிறாங்க சுகா அந்த மாதிரி சொல்ல. சுகாவும் பாப்கார்ன் தானே வா வாங்கி தரேன்ற மாதிரி சொல்ல சுகாவை வந்து உங்களுக்கு வாங்கிலாம் தரான். அப்படியே நைட் அப்படியே செம்ம ஸ்பெண்ட் ஆகுது. இப்போ நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நீங்களும் அவனை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சுகா வந்து கம்ஃபர்ட் ஆகிட்டான். லைக் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்ற மாதிரி இதாகிடுச்சு உங்கள் மைண்டுக்குள்ளே. இப்போ நீங்கள் வந்து சுகா அந்த மாதிரி சொல்ல என்ன வாயன் அந்த மாதிரி கேட்குறான். உனக்கு அந்த மாதிரி சொல்ல இல்லை ஒன்றும் இல்லை விடுங்க அந்த மாதிரி சொல்ல. என்ன வாயன் அந்த மாதிரி சொல்ல நான் பாட்டு வேணால் சேஞ்ச் பண்ணிப்பான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சேஞ்ச் பண்ணிக்கோ அந்த மாதிரி சுகா சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து இல்லை நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னை நீங்கள் ஆக்வர்டெல்லாம் நினைக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்ல. சுகா அப்படி என்ன நீ என்ன பாட்டு வைக்க போகிற? இல்லை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் பாட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதுவும் தபால் நினச்சிக்காதீங்க சொல்லிட்டு நல்ல ஒரு ஐட்டம் சாங்காக வைக்கிறீங்க. இப்போ சுகா பாட்டை வச்சு உங்களையே பார்த்துட்டு வரான். நீங்கள் வந்து லைக் அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகாவும் உங்களோட சேர்த்து தலையாக ஆட்டிட்டு வரான். நீங்களே கொஞ்சம் சேர்ந்து பாடுறீங்க. உங்கள் வாய்ஸ்க்கு நல்லா இருக்குது. சுகா இல்லை என்னமோ நினச்சேன், என்னென்னமோ நடக்குதுன்ற மாதிரி சுகா சொல்கிறான். நீங்கள் வந்து நான் தான் சொன்னேன்ல அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே தான் போகுது அந்த டே ஃபுல்லாக. அந்த இப்போ காலையில் தான் வீட்டுக்கு வந்து சேர்றீங்க. 2 பேரும் படுத்து தூங்கியாச்சு. இப்போ என்ன ஆகுது, சுகா கூட அப்படியே தான் வந்து அப்படியே 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் நல்லா மூவ் பண்ணுறீங்க. அவனும் வந்து புரிஞ்சுக்கிறான் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் டெய்லியும் காலையிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறது, அதே மாதிரி அவனுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கொடுக்க அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கால் வருது, அன்னோன் நம்பர்னு வருது. நீங்கள் வந்து யார் இது? சரி இப்போ கால் எடுத்து ஹலோன்றீங்க. ஓய் வைஃபி அப்படின்ற மாதிரி வாய்ஸு. நீங்கள் ஹலோ அப்படின்றீங்க. ஏய் வைஃபி எப்படி இருக்க அந்த மாதிரி கேட்க. ஹலோ யார் நீங்கள்? ராங் நம்பர் சொல்ல. நோ 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 நீ வயன் தானே அந்த மாதிரி கேட்க. ஆமாங்க நான் வயன் தான். யார் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல. ஈவோ ஈவோ அந்த மாதிரி சொல்கிறான். ஷாக்காய் ஃபோனை கீழே போட்டிங்க. ஒய் வைஃபி ஒய் பொண்டாட்டி அன்ற மாதிரி கால் கேட்டுக்கிட்டே இருக்குது. கையெல்லாம் நடுங்குது இப்போ உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ கால் எடுத்துகிட்டு ஹே ஃப்ராடு நீ எதுக்குடா எனக்கு கால் பண்ண அந்த மாதிரி சொல்ல. என்ன வைஃபி ஒரு புருஷனை பார்த்து கேட்குற வார்த்தையாக இது? எதுக்குடா கால் பண்ணேன்னு கேட்குற? நீ பாரு நான் ஃபஸ்ட்டு அப்படி எனக்கு கூப்பிடாது. யாருக்கு யார் புருஷன் சொல்ல. உனக்கு தாண்டி சொல்லும், உன்னோட புருஷன் நான் தானே. என்ன பொண்டாட்டி மறந்துட்டியா அதுக்குள்ளே அந்த மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு இவன் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்ன மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் நீ அந்த மாதிரி கேட்க. முடிஞ்சிருச்சா? நான் இப்போ சொன்னேன் அந்த மாதிரி சொல்கிறான்.
அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ லாஸ்ட் டைம் சரி பாரு டிஸ்டர்ப் பண்ணாதான் அந்த மாதிரி சொல்ல. நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையம்மா, என் பொண்டாட்டிட்ட இப்போ பேசி ஒரு 4 வருஷம் இருக்கும். சரி மறந்துருப்பாளோ? மறந்துருக்க மாட்டேன், கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்டேன். ஸோ நம்ம ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே பாரு எனக்கு கல்யாணம் ஆகி 1 month ஆகுது அந்த மாதிரி சொல்லலை. இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருக்கட்டுமா? சீ நீலாம் மனுஷனா? ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற பரவாயில்லன்ற. வைன் 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 அதாவது என் பொண்டாட்டி சொல்கிறத கேளுடி ஃபஸ்ட்டுன்னு சொல்ல. பாரு என்ன பொண்டாட்டின்னு எனக்கு நீ வேணும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி இவோ சொல்கிறான். டேய் நீ ஒரு ஃப்ராடுடா, என்ன நடந்தது ஞாபகம் இல்லை? எவ்வளோ பண்ணிவிட்டு நான் உன்னை வேணாம் தானே வந்தேன், நீ எனக்கு வேணாம் தானே வந்தேன், இப்போ என்ன மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்? நான் உன்னை வேணான்னு சொல்லலையே, நீ தானே என்ன வேணான்ட்டு போனேன். நான் உன்கிட்ட அன்றைக்கி சொன்னதான் இப்பயே சொல்கிறேன். ஐ ஆல்வேஸ் பி வித் யூ, ஐ ப்ராமிஸ் யூ. ஞாபகம் இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அவ்வளோதான், ஃபோனை வச்சுட்டு தள்ள கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே தான் அந்த நைட்டு. இப்போ சுகாவும் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா, நீங்கள் சாப்பிடல, மாதிரி படுத்தே இருக்கீங்க. இப்போ அவங்க கால் பண்ணுது, அவங்களோட ஒரு மாதிரி பாஸ்ட் மெமரிஸ்லாம் நினச்சி படுத்துருக்கீங்க. இப்போ சுகா வந்துட்டு ஏய் வைன் வைன் அந்த மாதிரி பக்கத்தில் வந்து சும்மா இது மாதிரி அவங்ககிட்ட விளாடுவான். நீங்கள் வந்து சுகா எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, நான் தூங்குறேனே என்ன சொல்ல. என்ன அப்படின்ற மாதிரி சாப்பாடு வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து கீழே உட்கார முட்டி போட்ட மாதிரி அவங்க ஹெட்டை தொட்டு பார்த்துட்டு ஜுரம்லாம் இல்லையே, ஏன் ஒரு மாதிரி. இப்போ நீங்கள் சுகாட்ட எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றா தூங்கி இருந்தால் சரியாயிடுவேன், நீங்கள் போய் படுங்க அந்த மாதிரி சொல்ல. சுகா வந்து என்ன ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த காலேருந்து, சரி இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒன்று பண்ணுவேன், அதை தப்பாத்துக்காதேன்னு அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து படுத்துக்கிட்டே என்னை பார்க்குறீங்க என்னடா அப்படின்ட்டு. அப்படியே ஏந்து வந்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஃபஸ்ட் டைம் உங்களை ஹக் பண்ணுறான். சுகா வந்து அப்படியே ரொம்ப வார்மாக ஹக் பண்ணிவிட்டு தப்பாக எடுத்துக்காத, எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக உனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு தோணிட்டு அவன் சொல்கிறான். அவன் செஸ்ட்டில் ஹெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அவன் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க, அவனுக்கு புரியுது ஏதோ நீங்கள் மனசோட கவலையில் இருக்கீங்கன்ட்டு. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டுருக்க, நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. சுகா தூங்கும்போது உங்களே தான் பார்த்துட்ருக்கான். என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறேன், என்னன்னே புரியலன்ற மாதிரி தூங்கும்போது அவன் ஃபஸ்ட் டைம் அப்படியே உன் பக்கத்தில் வரான், ரொம்ப கிட்ட க்ளோஸாக வரான். இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹேரெல்லாம் வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரீசன்லாம் தெரியாது. கல்யாணம் ஆகி 1 monthல நீங்கள் அவன்கிட்ட கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்களை. நம்ம அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்கீங்க. ஏன்னா மெசேஜ் வந்திருக்கு, ஓய் பொண்டாட்டி லவ் யூ அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே சோஃபாவில் கீழே உட்காந்துருக்கீங்க. சுகா வந்து பார்க்குறான், ஏதோ சரியில்லை, சரின்ற மாதிரி மேலே வழக்கம் போல காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீங்களும் வாங்கிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். ஒன்றும் இல்லைங்க அந்த மாதிரி சொல்ல. வைன் என்னை பாரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி சொல்கிறான். ஆனால் அப்படியே பார்க்குறீங்க, சுகாவோட ஐஸே அப்படி பார்த்துட்ருக்கீங்க. தானாக கண்ணு கலங்குது, என்னடியாச்சு அந்த மாதிரி கேட்க அப்படியே போய் டைட்டாக போய் நான் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐம் சாரி சுகா, என்னால் முடியல சுகா, சத்தியமாக என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் விட்ட செத்துருவம் போல் இருக்குது சுகா அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சுகாவும் என்னாச்சு என்னாச்சு ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகுன்ற மாதிரி உங்கள் தலையெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் சுகா, நான் காலேஜ் டேஸில் ஒரு பையனை லவ் பண்ணேன் அந்த மாதிரி சொல்ல. சுகாவுக்கு ஷாக்காக இருக்குது. சரிம்மா அப்படின்றான். அவன் இப்போ எனக்கு மறுபடியும் லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறான். அது இல்லாமல் எனக்கு சும்மா டார்ச்சர் பண்ணுறான் அந்த மாதிரி சொல்ல. சுகாவும் சரி இப்போ என்ன பண்ணணுன்ற மாதிரி சுகா கேட்க, நீங்கள் வந்து காலேஜ் டேஸில் வந்து அவன் என்ன பண்ணான்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சொல்கிறீங்க அவன்கிட்ட, இப்போது நீங்களும் ஈவோன் தான் காலேஜ் ஸ்டெப்ஸ் கேட்டுருக்கீங்க. இப்போது ஈவோ பொண்டாட்டி வாடி லவ் யூ டி அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஈவோ சும்மா இருங்க, ஈவோ யாராவது ஸ்டாஃப் பண்ணிட்டாங்க என்ன ஆகும் தெரியுமா, பெரிய பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டில் தெரிஞ்சால் என் வீட்டு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா, அவ்வளோதான் என் ஸ்டடீஸை நிறுத்திடுவாங்கன்ற மாதிரி புலம்புறீங்க. இப்போ ஈவோ பொண்டாட்டி என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டி, நான் இருக்கல நம்புறேன்ன்ற மாதிரி சொல்கிறான். நம்புகிறேன் லவ் யூ டி லவ் யூ புருஷன் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்ல. லவ்
ஐயோ புருஷா அப்படின்றீங்க. ஐயோ இவ்வளோ க்யூட்டாக பேசுகிறடி பொண்டாட்டி அந்த மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மச்சான் மச்சான் ஸ்டாஃப் வராங்க மச்சான் அங்கே வந்து பாரு ஹெச்ஓடி செகண்ட் இயர் ஹெச்ஓடி வராங்க எஸ் சைடு மச்சான்ற மாதிரி அவன் உங்களுக்கு கால் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து இவோ விடுங்க இவோன்னு சொல்ல ஒரே ஒரு கிஸ் ஒன்றே ஒன்றுடி ஃபோனில் பேசும்போது ஒரு கிஸ் தரேன் நேரில் எண்டி தர மாட்டேங்குது ஒரே ஒரு கிஸ் உங்களுக்கு புரியலையே அங்கே ஹெச்ஓடி வராங்க வந்து அவன் அங்கே தான் வரான் நான் பார்த்துட்டேன் ஒரே ஒரு கிஸ்ஸுன்ற மாதிரி இப்போ அப்படியே அவங்களை கிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து போதுன்ற மாதிரி ஓடுறீங்க. ஹெச்ஓடியும் கிராஸ் பண்ணி போயிட்டாரு. இப்போ நீங்கள் வந்து என்னங்க ஒரு வேளை ஹெச்ஓடி பார்த்துட்டாரோ இந்த பிரச்சனை ஆகிடுமோ அந்த மாதிரி சொல்ல அவன் வந்து அவன் தான் பார்க்கலையா அவன் சைடு போனால் நம்ம சைடு எனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இப்போ உங்கள்கிட்ட காலில் பேசுகிறான். இப்போ அவனும் லவ் யூ அந்த மாதிரி சொல்ல லவ் யூ டூ அப்படின்றீங்க. இப்போ அவனும் பேசியிருக்கும் போது அப்படியே தான் டேபிள் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களுக்கு நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். உங்களுக்கு ஒரு கால் வருது. உங்கள் ஃப்ரெண்டு தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் வந்து என்னடி பிரச்சனை இப்போது எங்கள் அப்பா வீட்டில் இருக்கார் ஃபோன் பேச முடியாதுன்னு புரியலையாடியே புரியல உனக்கு அது மாதிரி சொல்ல மச்சான் அண்ணாவோட அம்மா ஃபோன் பண்ணாங்களா அந்த மாதிரி சொல்ல அம்மாவா யார் ஈவோட அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. அதனால நீங்கள் வந்து ஏன் அந்த மாதிரி கேட்க மச்சான் அவங்களுக்கு என்னடி பண்ணி வச்சு நீ அவங்க வந்து எல்லாமே சொல்கிறாங்க நீ அவனை லவ் பண்ணது கிஸ் பண்ணது அப்படி எல்லாமே சொல்கிறாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அப்படியே ஷாக்கு தர. இப்போ வந்து ஃப்ரெண்ட் மச்சான் லைன்லேயே தான் அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க நீ பேசி சமாளிச்சிரு அந்த மாதிரி சொல்ல மச்சான் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா பேசுகிறாங்க உங்களை செம்மையாக திட்டுறாங்க. என் பையனை நீ என்ன சொல்லி ஏமாத்தினேன் அவன் என்ன நீ தான் வேணும் என்கிட்ட இப்படிலாம் பேசாத பையன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லாண்டி என் வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையை அப்படி தான் முடிச்சிருப்பீங்க. எப்படியோ பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் இன்னும் வந்து உங்கள் பையன் லைஃப்லலாம் இன்டர்ஃபியர் ஆகலைன்ற மாதிரி சொல்லி இது பண்ணியிருப்பீங்க. அவன் அப்போ கூட வந்து உங்கள்கிட்ட காலேஜ் சொல்லியிருப்பான் நான் பார்த்துக்கிறேன் சரியா கொஞ்ச நாளைக்கு நான் பேச வேணாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் பொண்டாட்டி அந்த மாதிரி சொல்ல எனக்கு பயமாக இருக்குங்க. ஆல்வேஸ் பி வித் யூடி லவ் யூடின்ற மாதிரி சொல்கிறான். இன்னும் லவ் யூ டூ பயமாக இருக்குன்னு சொல்ல நான் இருக்கலன்ற மாதிரி சொல்லி இப்படி இதாகுது. இப்போ வந்து இப்படி சொல்கிறது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யூன்ஜூன் வந்து வயன் அந்த மாதிரி சொல்ல சொல்லி யூன்ஜுனா என்ன விஷயம்ன்ற மாதிரி காலைல பேசுகிறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவன்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். என்ன இங்கே பாரு ஈவோ சரியில்லை அவன் பொண்ணுங்க விஷயத்துலையும் சரி இஸ் சைக்கோன்ற மாதிரி சொல்கிறான். யூன்ஜோன் வாயை மூடு என்ன நீ ஒன்று எனக்கு தெரியும் ஈவோக்கும் உனக்கும் ஆகாது தான் அதுக்காக அவனை பற்றி இப்படிலாம் பேசுவியான்னு சொல்ல வயன் ஈவோ எனக்கு வந்து தெரியும் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூனோ அந்த மாதிரி சொல்ல எனக்கு தெரியும் யூன்ஜுனா அதுக்காக ஈவோ பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லுவியா நான் எவிடன்ஸ் இல்லாமல் பேசலடி நீ ஃபஸ்ட் டென்ஷன் ஆகாதுன்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எனக்கு ஈவோ பற்றி நல்லா தெரியும் நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேணாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வருது அது பார்க்குறீங்க அது ஈவோட தான். அதில் வந்து உன்ன மாதிரி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் வாய்ஸ் வந்து பேபி மாதிரி இருக்குது லைக் அந்த மாதிரி பிளாப்லாம் சேட் இருக்குது. நீங்கள் வந்து என்னது இது அந்த மாதிரி கேட்க செகண்ட் இயர் போன ஒரு பொண்ணு தெரியுமா உனக்கு மேனாமினிக்கின்னு ஒருத்தி அவளோட சேடு தான் அவள் தான் எனக்கு சென்ட் பண்ணான். உங்கள் காலேஜில் உங்கள் 2 பேர் பிரச்சனை பெருசாகி அவள் வந்து ஈவோ அதான் உன்னோட ஆளை பிரேக்கப் பண்ணிட்டான் அந்த மாதிரி சொல்ல யூன்ஜுன் பாரு யூன்ஜுன் பொய் சொல்லாத நான் இதை நம்ப மாட்டேன் உனக்கு எவிடன்ஸ்க்கு பாரு பார்த்துக்கோன்ற மாதிரி அவன் அந்த நம்பர் அனுப்புகிறான். ஈவோது தான் அது. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருவாயன் நான் உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து எதுவும் வந்துடக்கூடாது தான் நான் வந்து இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் அவன் இந்த உங்ககிட்ட பண்ணுற மாதிரி நிறைய பொண்ணுகிட்ட பண்ணிகிட்ருக்கா புரியுதா. இப்போ கூட அவன் நினச்சிருந்தா அவனால் இந்த பிரச்சனை கொண்டு வந்திருக்க முடியாது. காலேஜ் இவ்வளோ பிரச்சனை தெரிஞ்சிருக்க வேணாம் அவன் அப்படியே சமாளிச்சிருக்கலாமே. அவனால் எதுவும் பண்ண வாயில் அப்படியே அசிங்கமாக அதை பொட்ட மாதிரி வந்துக்கிறான் ஒத்தாமன்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பிபிப்பாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து நீ சொல்கிறத உண்மையா இல்லை ஏதாவது ஏமாத்திரியாடா என்ன சொல்ல வயன் நீ கொஞ்சம் புரியுதா உனக்கு உன் ஃபேமிலி தெரியல உனக்கு எங்கள் பாரு எனக்கு நான் அப்பயே சொல்கிறேன் நீ என்ன நம்ப வேணாம் அவன் கிட்ட போ அவன்கிட்ட போயிட்டு நீ உங்கள் அம்மா பற்றி அவன் இவ்வளோ சொல்லலாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு அப்படி இருந்தால் அம்மா வந்து ஏன் உன்ட்ட அப்படி பேசணும் யோசிவயன் நீங்களும். அதுக்கப்புறம் வந்து யூன்ஜூன் கூட சேர்ந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு அவனோட ஈவோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் நல்லா தேடி எடுக்கிறீங்க. இன்ஸ்டா வாட்ஸ்அப்பு அவன் நிறைய ஆப் வச்சுருக்கான் அதெல்லாம் பார்க்குறீங்க. அவ்வளோ பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கான் உங்ககிட்ட பேசின மோசம் பிக்ஸ் எல்லாம் வருது.
உங்களுக்கா இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ செமையாக அழுகுறீங்க. யோஞ்சன் யோஞ்சன் அவன் என்னை ஏமாற்றிட்டாங்க யோஞ்சன் சொல்ல. சரி 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 அழாத, உன் வீட்டுக்கு தெரிலல்ல, உன் வீட்டுக்கு தெரியாத வரையும் உனக்கு சேஃபு, இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிடு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் இருக்கோம், ஓகேவா அந்தமா சொல்ல. நீங்களும் அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட சொல்லிப்பீங்க, எனக்கு உனக்கு செட் ஆகாது, நீ இந்த மாதிரிலாம் என்னை ஏமாத்துறன்ட்டு. அவன் அப்போ கூட உங்கள்கிட்ட வந்து நான் அப்போல்லாம் இல்லை, நான் நல்லவன் தான், நான் அவனை பியூராக லவ் பண்ணேன், அந்த மாதிரிலாம் உங்களை சொல்லியிருப்பான். நீங்கள் வேணாம் பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே சுகாட்ட சொல்ல ஒரு 420 கேப் மாதிரி ஊத்தான். என்னம்மா இப்போ அவனுக்குன்ற மாதிரி சுகாவன் சொல்கிறான். சுகா ஃபஸ்ட் டைம் மாதிரி இப்படி பேசி பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அவன் மறுபடியும் நான் லவ் பண்ணுறேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. இப்போ சுகாவும் உனக்கு கல்யாணத்துன்னு சொன்னியா? சொன்னேன், எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இது பண்ணுறான். என் பிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கான் அவன்ற மாதிரி சொல்ல. சுகாவும் இப்போ அப்படியே வந்து அவனை வீட்டுக்கு வர சொல்லுன்ற மாதிரி சொல்கிறான். என்னங்க வீட்டுக்கு வர சொல்ல, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்ல. நீங்களும் இப்போ ஈவோவை வீட்டுக்கு வர சொல்கிறீங்க. இப்போ ஈவோவும் சுகா அப்படி உட்காந்துருக்காங்க. இப்போது நீங்கள் சுகா எதாக இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள், பயமாக இருக்குன்னு சொல்ல. நான் இருக்கேன்ல, நீங்களே போகணுமா சொல்ல. பொண்ணாட்டி எங்கடி போகிறேன்ற மாதிரி அவன் அவ்வளோ உரிமையாக சொல்கிறான் அவங்கள. இப்போ நீங்கள் பாரு, இங்கே பாரு ஈவோ என்னை அப்படி கூப்பிட்டாதே, என் ஹஸ்பண்ட் நீங்கள் இருக்காருன்னு சொல்ல. இப்போ சுகா ஹலோ பாஸ் உட்காடுறீங்களா கொஞ்சம் ஒன்றுமா சொல்ல. இப்போ ஈவோவும் இங்கே பாருப்பா, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணுறான் அந்த மாதிரி சொல்ல. இப்போ சுகா வந்து கொஞ்சம் வாய முடுறியா நீ அந்த மாதிரி சொல்ல. இப்போ சுகாவும் நீ யார் என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் எடுத்துட்டேன் சரியா, நீ ஒன்றும் அப்படி உத்தமாக பூ மாதிரி ஒன்று கிழிக்க வேணாம். இங்கே வந்து என்ன நினச்சிட்ருக்கேன் நீ? இன்னும் ஒவ்வொரு பொண்ணு லைஃப்ன்றது உனக்கு நான் விளாட்ற பொம்மை. ஆமாண்டா, நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் இப்போயும் சொல்கிறேன் ஒயன், ஐ லவ் யூ ஒயன்ற மாதிரி சுகா முன்ன சொல்கிறேன். சுகாக்கு இப்போ அந்த கூத்திக்கு ஏந்து விட்டா ஒரு அரைப்பல்லாருன்ட்டு இப்போ 2 பேர் செம்மையாக சண்டை போட்டிருக்காங்க சோஃபாவில். சுகா வந்து அப்படி அடிச்சிட்டு இருக்கான், செம்மடி அடிக்கிறான். நீங்கள் வந்து சுகா வேணாம் சுகா விடுங்க சுகா, பிரச்சனையே போகுது சுகா. இப்போ சுகா நீ ஓரமா இல்லை என்னமா சொல்கிறான். இப்போ ஈவோ அவள் வீட்டில் சொல்லி தான் உனக்கு கல்யாணம் பண்ண, அவன் மேலே உனக்கு என்னடா பாசம், ஒத்தா அப்போடா தள்ளின்ற மாதிரி அவனும் அடிக்கிறான். இப்போ சுகா பக்கத்தில் இருந்து ஒரு ஃப்ளவர் பாட் எடுத்து ஒரு ரட்டி தான் மண்டையில், அவ்வளோதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இப்போ ஈவோ நீங்கள் வந்து சுகா என்ன சுகா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல. அவன் அவ்வளோ பேசுகிறான், என்னென்ன வாயை மூடிட்டு பொட்டை கொதிமாக இருக்க சொல்கிறேன், என்னால் இருக்க முடியாதுன்ற மாதிரி சுகா சொல்கிறான். அவ்வளோதான் ஆஃப் ஃபைட்டிங்கே இப்போ ஈவோவும் நான் யாருன்னு தெரியாமல் எங்கள் மேலே கை வச்சிட்டல, இதுக்கெலாம் சேர்த்து வச்சு பழி வாங்க வேண்டான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ சுகாவும் உன்னால் முடிஞ்சது கிழிச்சிக்கோ, போடா வெளியே. அதே மாதிரி இப்போ சுகா வந்து அவன் ஃபோனை வாங்கி அவன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்து டெலிட் பண்ணுறான். இப்போ சுகா வந்து உங்களை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து, இவன் ஏன் பொண்டாட்டி, என்னோட பொண்டாட்டி, இவகிட்டயோ என்கிட்டயோ ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வை மவனே, உனக்கு அது இருக்கு அதை பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஈவோவை அப்படி தண்ணி எழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறான். சுகா கதவு மூடிடுறான். இப்போ நீங்கள் வந்து சுகா அது பிரச்சனைலாம் ஆகாதுல்ல அந்த மாதிரி சொல்ல. இப்போ சுகா ஒரு ப்ரீத் எடுத்துட்டு நீங்கள் வம்சம் ஒன்றுமா சொல்கிறான். நீங்கள் வந்து பக்கத்தில் போகிறீங்க, கையெல்லாம் நடுங்கிட்டுருக்கு. இன்னும் எதுக்கடி கை இப்படி நடுங்குது? இல்லை நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா, அந்த மாதிரி பயமாக இருக்குது உங்களை பார்த்தா அந்த மாதிரி சொல்ல. சுகாவும் இப்போ நான் பண்ணுற விஷயத்தில் இன்னும் போய் இப்படி பார்க்குறியா அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து என்னன்னு சொல்ல. சுகா அப்படியே அவங்கள பக்கத்தில் இருக்கிறேன். இப்போ அப்படியே லிப் டு லிப் கிஸ் பண்ணுறாங்கள, அவ்வளோதான் இன்னும் ஷாக் ஆகிட்டீங்க. இப்போ உங்களை ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு விடுறான். நீங்கள் வந்து சுகா அந்த மாதிரி சொல்ல. ஐ லவ் யூ ஃபார் எவர், ஐ ஆல்வேஸ் பி வித் யூ. இது நான் ட்ரூவாக சொல்கிறேன். தெரியல எப்படி மேலே ஃபால் இன் லவ் ஆனான்ட்டு, ஆனால் நீ தான் என் பொண்டாட்டி, நீ மட்டும்தான். ஐ லவ் யூ ஃபார் எவர். ஸோ இதோட நோட்ஸ் எடுத்து முடிச்சு போண்டா. அண்ட் லவ் யூ மோன்ஸ், பாய்.